வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜு தான், டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. இதில் ஒரு ப்ராப்ளம், கஸ்டமர் கூலிங்கே இல்லை, அடிக்கடி திடீர்னு கூலிங் போயிடுது, நல்லா கூலிங் இருக்குது, திடீர்னு கூலிங் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஓடுது, ஓட மாட்டேங்குது, கட் ஆஃப் ஆகிடுது, அந்த மாதிரி சுத்தமாக ஆஃப் ஆகிடுது, கூலிங்கே இல்லை, 2 நாள் கூலிங்கே இருக்க மாட்டேங்குது, மறுபடியும் கொஞ்சம் நாள் 2 நாள் ஓடுது, அப்புறம் கூலிங்கே இல்லை அப்படின்னு கூப்பிட்டாங்க. போய் பார்த்ததில் கம்ப்ரஸர் எல்லாமே நான் போகிறப்ப ரன் ஆகிட்டு இருந்தது, ஓடிட்டு இருந்தது. ஆனால் அவங்க ஃப்ரீசரை ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப தான் எனக்கு தெரிஞ்சது எதனால் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மீட்டு கறி வாங்கிட்டு வந்து வச்சு ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. நம்ம கறின்னு இல்லை, நார்மலாகவே எல்லார் வீட்டையும் பண்ணுற தப்பு, மிகப்பெரிய தப்பு இது தான். ஃபுல்லாக எல்லாத்தையுமே மூடிடுவோம், ஒரு ஃபுல்லாக ஃப்ரீசர் ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருப்போம். அதனால் கொஞ்சம் ஃப்ரீசரில் கொஞ்சமாவது அந்த ஏர் சர்க்குலேஷனுக்கு கொஞ்சமாவது கேப்பு விடணும். இங்கே பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக ஐஸ் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஐஸ் ஆகும். நீங்கள் கேப்பே விடலை, ரிட்டன் ஏர் எதுவுமே வரலன்னா ஓவராக கூலிங் ஆகி ஃபுல்லாக ஐஸ் ஆகிட்டு கட் ஆஃப் ஆகிடும். திருப்பி அந்த ஐஸ் எல்லாம், ஃப்ராஸ்டான ஐஸ் எல்லாம் திருப்பி கரைஞ்சி வர்றதுக்கு உங்களுக்கு வந்து 1 or 2 days ஆகும். உள்ள இன்னரில் உள்ளதெல்லாம் ரொம்ப கட்டி ஆகிடுச்சுன்னா. அதனால தான் உங்களுக்கு 1 or 2 daysக்கு மறுபடியும் கூலிங்கே வராது, மறுபடியும் திருப்பி நல்லா ஓடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க வீட்லேயும் அதே தான் வந்துக்கிட்டே இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. அதோடு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிட்டன் டக்டை ஃபுல்லாக மூடிட்டாங்க. இதான் ரிட்டன் ஏர். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோலாக கொடுத்துருப்பாங்க. அந்த டக்ட் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஹோலாக கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா, அதுதான் ரிட்டன் ஏர். கீழே ரெஃப்ரிஜிரேட்டரில் உள்ள ரிட்டன் ஏர் வந்து சர்க்குலேட் ஆகணும். அந்த சர்க்குலேட் ஆகிறதுக்காக அந்த ஏர் வரவே வராது. அந்த ஏர் வராமல் ஃபுல்லாக மூடிட்டாங்க. ஒரு துணி பாலித்தீன் கவர் போட்டு அதுக்கு மேலே அதெல்லாம் வச்சுருக்காங்க ஜாமான்லாம். ஃபுல்லாக அந்த கவர்னால் என்னென்னா ஃபுல்லாகவே இதாகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஃப்ரீசரோட அந்த இதையும் வந்து டீப் ஃப்ரீசர் மேக்ஸிமம்னு வச்சுருக்காங்க. ஏர் த்ரோ வந்து ஃபுல்லாக மேலேயே இருக்கிற மாதிரி, கீழே போகாத அளவுக்கு. அந்த ஒரு இஷ்யூனாலையும் உங்களுக்கு கூலிங் வராது. பொதுவாகவே நார்மலில் வச்சிங்க இந்த இதுவை. சென்டரில் நார்மலில் வச்சிங்கன்னா, எக்கனாமி, நார்மல் அந்த மாதிரி ஒரு மாடலில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஏன்னா நிறைய பேருக்கு இதே மாதிரி பிரச்சனை இருக்கும். மெக்கானிக் வந்து சும்மா எல்லாத்தையும் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது பைசா வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக மீட்டோட பிளட்டெல்லாம் எவ்வளோ போயிருக்குன்னு. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக இந்த டக்ட்டு தான். இதான் ரிட்டன் ஏர் டக்ட்டு. இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு கூலிங் பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜை. மந்த்லி ஒன்ஸு இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் ஆஃப் பண்ணிவிட்டு, ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு 24/7 ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக காய விட்டு திருப்பி வைங்க பொருள். ஃப்ரிட்ஜு நல்லா வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜு நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ நான் அதை போய்ட்டு ஃபுல்லாக எல்லாம் க்ளியர் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நல்லா ஓடிட்டுருக்கு. 0.60 amps எடுக்குது. இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் இது. அதனால் லோடு ஆனிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட லோடு ஆகும். நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. ஃபுல்லாக கூலிங்லாம் வருது. எல்லாமே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நிறைய பேருக்கு இது ஹெல்ப்பாக இருக்குங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா, இந்த நம்ம ரொம்ப பொருள் வந்து டம்ப் பண்ணி வைக்கிறதுனால வர பிரச்சனை தான். இங்கே பாருங்கள், 600A கேஸு, இந்த கம்ப்ரஸர், இன்வெர்டர் கம்ப்ரஸரு, அதோட வீடியோ தான் இப்போ நான், அதோட இமேஜ் தான் இப்போ காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, ஏதாவது தெரியணுன்னா அதை பற்றி கேளுங்க. கண்டிப்பாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.